மீறுதல்களை அறிக்கை செய்வோமா? வேதம் சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தின்று நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிப்பது நம்முடைய விசேஷித்த கடமையாயிருக்கிறது. நம்ம எல்லாரும் அவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் பாவிதானப்பா, என்னை தேடி வந்தீரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், ஈகுவின் பரந்தே வேகம், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே, சிலுவை நிழலில் அனுதினம் அடியாய் சாய்ந்திழைப்பாரிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய சிலுவை அண்டையிலே வந்து நிற்கிறோம் அப்பா. உம்முடைய திரு இரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான புதுவாழ்வு கூட்டங்களுக்கு ஏற்புடையவனாய் ஏற்புடையவளாய் என்னை கர்த்தர் மாற்றும்படியாக ஆண்டவரே, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை பாவமர எங்களை கழுவும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிற ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், உம்முடைய ஆராதனைக்கு ஏற்புடையவனாய் என்னை மாற்றும் என்று ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நம்முடைய உதடுகள் அசையட்டும், நம்முடைய வார்த்தைகள் வெளியே வரட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில், ஆமென், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்கள் தாகம் தீர்க்கும்
சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்கள் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் ஆமென். சபையார் அனைவரும் ஜீசஸ் அல்லேலூயா அல்லேலூயா. முன்னோடியாயே சுபர மூளை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் சுபர மூளை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாசற்படியில் நிற்கின்றார் உன் கதவை தட்டுகின்றார். வாசற்படியில் நிற்கின்றார் உன் கதவை தட்டுகின்றார். இடமுண்டோ இடமுண்டோ உன்னுள்ளத்தில் இடமுண்டோ 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 உன்னுள்ளத்தில் இடமுண்டோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தகப்பனே, எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறவராய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கெல்லாம் கூடி வருகிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாதவர், வல்லமை உள்ள தேவன். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரை பார்க்க வந்தோமோ, யாருடைய வார்த்தைகளை கேட்க வந்தோமோ, யார் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வந்தோமோ அந்த தெய்வம் இயேசு நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
எங்கள் பரலோக பிதாவே, உடைய தெய்வீக அன்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நீ நேசிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பிலே ஆண்டவரே சற்று நேரம் நாங்கள் மூழ்கி இருக்கும்படி நீர் எங்கள் நடுவிலே உடைய வார்த்தைகளை தருவீராக என்று சொல்லி மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம். அப்பா, என்னோடும் எங்களோடும் நீர் பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். நல்ல புதுவாழ்வு கூட்டங்களை உங்கள் சபையிலே நீங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த நாட்களை நாம் சற்று அதிகமாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று திருச்சபையிலே முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இந்த நாட்களிலே நாம் கொஞ்சம் அதிகமாய் அவருடைய சிலுவை பாடு மரணங்களை அதிகமாய் நாம் தியானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாதத்திலே ஒவ்வொரு வருடமும் இந்த லெந்து காலங்களிலே, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், நான் இந்த வேதாகமத்தை இந்த 46 நாட்களிலே ஒரு முறை நான் முழுவதுமாய் வாசிக்கவும், நான் என்னை எப்படி சரி செய்து கொள்வது என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே சாம்பல் புதன்கிழமைக்கு முன்பே தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறது எங்களுடைய வழக்கம். அதை போல ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் ஒரு தலைப்பு தருவார் அல்லது ஒரு வசனம் தருவார். அந்த தலைப்பின் கீழே அல்லது அந்த வசனத்தின் கீழே நாம் எல்லா காரியங்களையும் இந்த லெந்து காலங்களுக்குரிய நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். அப்படி போல இந்த வருடமும் நாங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தார். வாசிக்கலாமா? நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் எடுத்து சத்தமாய் வாசிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது, ராஜா என்னோடு கூட சொல்லிய வார்த்தைகளையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இதைத்தான் ஆண்டவர் என்னோடு கூட என் ஆவியிலே உணர்த்தினார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது. அவை எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றால் என்னுடைய சரித்திர பின்னணியை நாம் முதலாவது கொஞ்சம் பார்க்க வேண்டும். நெகேமியா, இஸ்ரவேல் தேசம் பாழாய் கிடக்கிறது. நெகேமியா, எஸ்ரா சிறை பிடிக்கப்பட்டு இந்த தேசத்துக்கு வருகிறார்கள். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்களிலே நெகேமியா அடிமைத்தன தேசத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமாய்த்தான் வைத்திருக்கிறார். நெகேமியாவுக்கு அரசாங்க வேலை, ராஜாவுக்கு வலது பக்கமாய் நின்று கொண்டு பானபாத்திரக்காரனாய் இருக்க வேண்டும். மிக 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 ராஜாவுக்கு நம்பிக்கைக்குரிய மெய்காப்பாளன் போல மிக முக்கியமான பதவி. என்றால் அந்த நாட்களிலே ராஜாக்களுக்கு விரோதமாக சதிகள் நடக்கும். ராஜாவை கொலை செய்ய ராஜாவோடு உடன் இருக்கிற சொந்தங்களே முயற்சி செய்வார்கள். ராஜ பதவிக்காக சண்டை நடக்கும். ஆகவே ராஜா அருந்துகிற அந்த போஜனத்திலே அல்லது அந்த அவர் அருந்துகிற அந்த பானங்களிலே ஏதாயிலும் விஷம் கலந்திருக்க கூடாதல்லவா? ஆகவே இந்த பானபாத்திரக்காரனை நெகேமியா ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பானத்தின் ஒரு சிறு டம்ளரில் எடுத்து இவர் முதலாவது அதை அருந்துவார். அதை அருந்தி அரை மணி நேரம் இவருக்கு ஒன்றும் ஆகலை, அதில் ஒன்றும் விஷம் இல்லை அப்படின்னா அதன் பிறகு அந்த பாத்திரத்தில் எடுத்து ராஜாவுக்கு கொடுப்பார். ராஜா அதன் பிறகு அதை மகிழ்ச்சியாய் வாங்கி அருந்துவார். என்றால் அது எவ்வளவு முக்கியமான ஒரு அரசாங்க வேலை என்று நீங்கள் பாருங்கள். இந்த வேலையில் விடுமுறை கிடையாது. இந்த அரசாங்க வேலையில் லீவு கிடையாது. இப்போது நெகேமியா வேலைக்கு புறப்படுறார். காலையில் அரசாங்க வேலையாய்
அரண்மனைக்கு புறப்படுகிறார். அப்படி புறப்படும் பொழுது அவருடைய சகோதரனில் ஒருவனாகிய ஆனானியும் மற்ற சில சகோதரர்களும் எருசலேமிலிருந்து நெகேமியாவை தேடி அவன் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். முதல் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் இருக்கிறது. வாசிக்கலாமா? 3வது வசனத்தை வாசிங்க. 2லிருந்து வாசிங்களேன். 2வது வசனம் 3வது வசனம். என் சகோதரர்களில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனிதர்களும் மகா கொடிய உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்கள். எருசலேம் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை நான் கேட்டபோது நான் உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்து அழுது உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த ஜெபத்தையும் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா வேலைக்கு புறப்பட்டவர் இந்த வார்த்தைகளை, என் தேசம் பாழாய் கிடக்கிறது, என் அலங்கம் இடிந்து கிடக்கிறது, எருசலேம் அலங்கம் இடிந்து கிடக்கிறது என்ற வார்த்தையை கேட்ட பொழுது அப்படியே அவர் உட்கார்ந்து விட்டார். ஒரு நாள் 2 நாளில் சில நாளாய். அப்போ சில நாளாய் அவர் வேலைக்கு போகலை, அரசாங்க வேலைக்கு. நான் ஏன் அதை அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா, இந்தியாவிலேயே இந்த சரித்திர பின்னணிக்கு இணையாய் ஒரு சம்பவம் நடந்தது. இந்திரா காந்தி அம்மா இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த காலத்தில் அவர்களுக்கு நிறைய மெய்காப்பாளர்கள் உண்டு, கன்மேன்லாம் உண்டு. உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற பிரதம மந்திரி எல்லாருக்கும் உண்டு. அப்போ இந்திரா காந்தி அம்மாவுக்கு சுற்றி ஒரு 6-7 பேர் மெய்காப்பாளர்கள் இருப்பாங்க. அதில் 2 பேர் கன்மேன், 2-3 பேர் இருப்பாங்க. அதில் 2 பேர் அந்த அம்மாவுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள். அவர்கள் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள், பஞ்சாபை சேர்ந்தவர்கள். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த சீக்கியர்கள் 2 பேர் இந்த அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். இந்த அம்மா வீட்டு உப்பை சாப்பிட்டவர்கள். இவர்களுக்கு விடுமுறை கிடையாது. எப்போமாவது கட்டாயம் அவங்க ஃபேமிலியில் ஒரு டெத்து அப்படின்னா அவங்க லீவ் கொடுப்பாங்க. மேரேஜுக்கெலாம் லீவ் கொடுக்க மாட்டாங்க. அப்படி லீவு கொடுத்தா அவர்கள் லீவ் எடுத்துக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் வீட்டிலேருந்து அவங்க கிளம்புறதுலேருந்து மறுபடி வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுற வரை பின்னாடியே ஒரு உளவு அதிகாரி போவார். இந்தியாவினுடைய தலைமை ஸ்தாபனம், உளவு ஸ்தாபனம் RAA ரா. இந்த ரா நிறுவனத்திலிருந்து ஒரு உளவாளி வருவார். ஷேடோ ஃபாலிங் சொல்லுவாங்க. நம்ம தேசத்தில் மட்டும் இல்லை, எல்லா தேசத்திலும் அப்படி உண்டு. நிழல் போல பின்தொடர்ந்தே வருவார்கள். ஏன்னா அது அவ்வளவு முக்கியமான பதவி. இவர் எங்கே போகிறாரு, விடுமுறை எடுத்துக்கொண்டு யாரை சந்திக்கிறார், என்ன பேசுகிறார் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த 2 மெய்காப்பாளர்களும் பிரைம் மினிஸ்டர்கிட்டே அவர்கள் விடுமுறை வாங்கி 1 மாதம் விடுமுறை எடுத்து வந்துட்டாங்க பஞ்சாப். பின்னாடியே உளவாளிகள் வந்தார்கள், வேவு பார்த்தார்கள், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் குறிப்பெழுதி வைத்தார்கள், PM உடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று. அன்றைக்குத்தான் கொல்கத்தாவிலே ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்த அம்மா பேசி கொண்டிருக்கிறார்கள். PM ஆஃபீஸில் நோட் எழுதி வச்சுட்டான் ரால இருந்து, அம்மா உங்கள் உயிருக்கு த்ரெட் இருக்கு, உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. மறுநாள் இந்த அம்மா மீட்டிங் முடிச்சுட்டு வர்றாங்க. இரவு சரியான தூக்கம் இல்லை. இந்த அம்மா வந்துட்டு அதிகாலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் ஒரு டீ மாத்திரம் தான் குடிச்சிருக்காங்க. 6 மணிக்கு அவருடைய வீட்டில் இருந்து PM ஆஃபீஸ் அங்கே உள்ளே தான் இருக்குது, காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு 10 அடி பேக் டோரை திறந்து ஒரு 10 அடி நடந்து வந்தால் ஆஃபீஸ் வந்துடும். இந்த 10 அடி வரும்போது தான் அப்போ இந்த உளவு அதிகாரிகள் சொன்னார்கள் இந்த அம்மாட்ட, அம்மா உங்களுக்கு த்ரெட் இருக்குன்னு சொல்லும்போது அம்மா சொன்னாங்க, சாச்சா என் வீட்டு உப்பை சாப்பிட்டவங்க 2 பேரும், அது எப்படி, அதெல்லாம் இல்லை அப்படின்னு இந்த அம்மா அசால்ட்டாக விட்டாங்க. கரெக்டாக அந்த 10 அடி தூரம் நடந்து வர்றதுக்குள்ளேயே அதே 2 பேரும் கன் வச்சு ஷூட் பண்ணி அந்த அம்மா இறந்துட்டாங்க. அப்போது இது ஜனநாயக நாடு, இங்கேயே இப்படி பிரச்சனை. இப்போ நீங்கள் இந்த சம்பவத்தை அப்படி நெகேமியாட்ட கொண்டு போங்க. நெகேமியா சில நாளாய் வரல,
லீவும் சொல்லலை, சொன்னாரா தெரில நமக்கு, இல்லை அப்படியே உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டார். அழுது அழுது உபவாசித்து அதை சாப்பிடவே இல்லை, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஐயோ என் தேசம் பாழாய் கிடக்கிறதே, எருசலேம் அலங்க இடிந்து கிடக்கிறதே. எல்லாம் முடிச்சு வேலைக்கு போறார். நான் என்னுடைய தமிழில் சொல்கிறேன், ஆனால் அப்படியே வசனத்தில் இருக்கு. வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டு பானபாத்திரக்காரனாய் அந்த திராட்சரசத்தை எடுத்து ராஜா முன்னால் நீட்டும் பொழுது ராஜா கேட்குறாரு, நெகேமியா ஏன் நீ துக்கமாக இருக்க? உன் சரீரத்தில் தான் வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறில்லை. ராஜா நல்லா தானே விசாரிக்காரு. அடுத்த வசனம் தமிழ் வேதாகமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்கிலீஷ் சரியாக வராது, தமிழ் வேதாகம் மட்டும்தான். ஒரு 40 வருஷமாக வாசிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லுது, நான் மிகவும் பயந்து ராஜாவே நீர் என்றைக்கும் வாழ்க. எவ்வளோ அர்த்தமான வார்த்தைகள் பாருங்க. ஏன்னா அது முடியாட்சி. ராஜாவுக்கு ஒரு சின்ன டவுட் வந்தால் கூட இவன் தலையை வெட்டிடலாம். அங்கே எந்த ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்லாம் போக முடியாது. அப்போது இந்த நெகேமியா நான் மிகவும் பயந்தேன் ராஜா இந்த வார்த்தையை கேட்ட பொழுது. இந்த வார்த்தை மனதின் துக்கமே ஒழிய வேறில்லை, ஒரு சரத்தில் தான் வியாதி இல்லையே. அதில் அவரே போடுறார், முன் ஒருபோதும் நான் ராஜ சமூகத்தில் இப்படி துக்க முகமாய் இருந்ததே இல்லை. ராஜாவே நீர் என்றைக்கும் வாழ்க. எங்கள் பிதாக்களுடைய கல்லறைகள் இருக்கும் தேசம் பாழாய் கிடக்கிறதும் அதன் மதில்கள் அக்கினியினால் சுட்டரிக்கிறதுமாய் கிடக்கும் பொழுது நான் எப்படி ராஜா சந்தோஷமாய் இருக்க முடியும்? இஸ்ரவேல் ஜனங்களையும் எருசலேம் ஆலயத்தையும் பிரிக்கவே முடியாது. அவர்கள் உயிரை விட அதிகமாக எருசலேம் தேவாலயத்தை நேசிக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆலயத்தை நேசித்தால் அது நமக்கு ஆசீர்வாதம். இந்த ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களில் நான் சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கு ஆசீர்வாதம். அவர்களுக்கு தெரியும் ஆலயம்தான் குடும்ப ஆசீர்வாதத்தின் பிறப்பிடம் என்று. ஆகவே ஆலயத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பைபிள்லேருந்து இன்னொரு சம்பவம், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் சொல்லட்டா, அந்த சட்டத்திற்கு ராஜா கையெழுத்து வைத்தார் என்று அறிந்தும் தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடி கிழக்கு பக்கமாய் ஜன்னலை திறந்து முழங்காலில் நின்று 3 முறை ஜெபித்தான். இன்று வரை நான் பிரசங்கிக்கிற இந்த நேரம் வரை கேரளாவில் போனீங்கன்னா ஜாக்கோபைட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஜாக்கோபைட்ஸ் அப்படின்னு ஒரு திருச்சபையார், அவர்கள் யூத வழி வந்தவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அவர்கள் இன்னும் அந்த எருசலேம் திசையை நோக்கி 3 முறை தவறாமல் முழங்கால் படிக்கிட்டு இன்றும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் ஆலயத்துக்கு கொடுக்கிற மரியாதை, நாம ஆலயத்துக்கு கொடுக்கிற மரியாதை. உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். எவ்வளவு நாள் நம்ம ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு சில தடைகள் இருக்குது, எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குது, என் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உறவுகள் ஐக்கியங்கள் இல்லை, பிள்ளைகள் ஒரு 17-18 வயது வந்த பிறகு அவர்கள் என்னோடு பேசுவதே இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆலயம் நம்முடைய உயிருக்கு இணையாயிருக்க வேண்டும். 1000 பிரச்சனைகள் நடக்குங்க. வலது பக்கம் பல கோளாறுகள் இருக்கும், இடது பக்கம் பல ஊழல்கள் இருக்கும். திருச்சபைன்னு வந்துருச்சு. அதாவது ஆட்கள் அதிகமானாலும் ஆஸ்தி அதிகமானாலும் அங்கே பிரச்சனை வரும். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், லோத் அந்த அழைப்பில் இணைந்து கொண்டார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் லோத்தையும் ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு ஆடு மாடு திரளான செல்வங்கள் பெருகின பொழுது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் தகராறு இருந்தது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபை எடுத்துக்கொள்ளுங்கள், நிறைய ஆஸ்தி, நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, நிறைய வரவு செலவுகள் இருக்குது இல்லையா? அதே போல் நிறைய ஆட்கள், நிறைய பாஸ்டேட் இருக்குது, நிறைய ஆட்கள் இருக்கிறோம். ஆட்கள் அதிகமானாலே அங்கே பிரச்சனை வரும்.
ஆஸ்தி அதிகமானாலும் அங்கே சண்டை வரும், ரெண்டு இருக்கும். ஆனால் நாம தான் மிக கவனமாய் எத்தனை காரியங்கள் நடந்தாலும் ஆலயத்தை நேசிப்பதை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது, ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது, ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. சமீப காலமாக நம்முடைய திருமண்டலத்தில் சாமானிய மனிதர்களாகிய நம்முடைய உள்ளங்களிலே, பலருடைய உள்ளங்களிலே, ஏன்னா எல்லா வாரமும் பிரசங்கத்துக்கு போயிட்டே இருக்கோமா, அதனால் பலரை சந்திக்கிறோம், பலரோடு பேசுகிறோம். பலருடைய உள்ளங்களிலே காணிக்கை போடுவதையே குறைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்யா காணிக்கை போடுறதை குறைச்சிட்டீங்க? ஆமாம், இவங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு நாங்கள் இருக்குங்க காணிக்கை கொடுக்கணும். நான் சொல்கிறேன், நாம் காணிக்கை யாருக்கு செலுத்துகிறோம்? தெய்வத்திற்கல்லவா. ஒருவேளை அது திருச்சபையில் மிஸ்யூஸ் ஆகலாம், நமக்கு பிரச்சனை இல்லை. மிஸ்யூஸ் ஆகிறவர்கள், ஆக்குகிறவர்கள் நியாய தீர்ப்பிலே வந்து நின்றுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அவன் தன்னுடைய சரீரத்திலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் நியாயஸ்தானத்தின் முன்பாய் நிற்க வேண்டுமே. அதனால் காணிக்கை செலுத்துவது நம்ம டயசிஸு கொடுக்கல, நம்ம சர்ச்சுக்கு கொடுக்கல, ஏசப்பாவுக்கு கொடுக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மாணிக்கத்தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்கத்தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, மெல்ல மெல்ல மன்னியா. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அன்றைக்கு எருசலேம் அலங்கம் இடிந்து கிடக்கிறதை அறிந்து நெகேமியா அவ்வளவு துக்கப்பட்டு ராஜாவிடத்தில் தயவு பெற்று அந்த அலங்கத்தை கட்டி எழுப்பும்படி அந்த நெகேமியா எஸ்ரா ரெண்டு புத்தகங்களும் நமக்கு அதைத்தான், அந்த வரலாற்றை தான் சொல்லுகிறது. எஸ்ரா உள் அலங்கத்தை கட்டினார், நெகேமியா வெளி அலங்கத்தை கட்டினார். சரி, அவர்கள் அன்றைக்கு கட்டினார்கள் பிரதர். இன்றைக்கு இந்த காலத்தில் நான் ஏன் அதை தியானிக்க வேண்டும்? நான் எழுந்து கட்டுவேன். நான் எதை கட்ட போகிறேன்? நல்ல ஆலயம் தான் எங்களுக்கு இருக்குதே. நான் எழுந்து எதை கட்ட போகிறேன் என்றால், ஆலயத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் காயினும் ஆபேலும் பலி செலுத்த போனாங்க. அப்புறம் அந்த பலி செலுத்தின இடம்தான் அவர்கள் கர்த்தருடைய இடம் சொல்லி நினைச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் அதன் பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். ஒரு இடத்தை கர்த்தர் அவர்களுக்கு தரிசனமான அந்த இடத்துல ஒரு கல்லை நாட்டி அதன் மேலே எண்ணெய் வார்த்து, இன்னைக்கு வரைக்கும் ஆலங்குளத்தில் எத்தனை இடத்துல இதை பார்க்குறோம். அவங்க இன்னும் பரிணாம வளர்ச்சியில் வரல, அங்கேயே நிற்காங்க. அவங்களை இங்கே இழுத்துட்டு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் கல்லை நட்டு ஆயில ஊற்றி ஊற்றி அது கருப்பாக வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படித்தான் யாக்கோபு ஒரு கல்லை தலைக்கு வச்சு படுத்தார். ஏன் வருதா போச்சா? ஏங்க, நான் அம்புலி மாமா கதை சொல்லலைங்க, பைபிளில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். யாக்கோபு தலைக்கு ஒரு கல்லை வச்சு படுத்தாரா? அன்றைக்கி ராத்திரி ஒரு சொப்பனம் கண்டாரா? ஆமாவா இல்லையா? சரி, அப்போ அந்த காலையிலே அந்த கல்லை எடுத்து, இது பயங்கரமான இடம், கர்த்தர் தரிசனமான இடம், இது கர்த்தருடைய இடமே அல்ல, ஸ்தலமே அல்லாமல் வேறு அல்ல, இது கர்த்தருடைய வீடுன்னு சொல்லி அந்த கல்லை நட்டு அதன் மேல் எண்ணெய் வார்த்து ஒரு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா.
இப்படியே கர்த்தர் தரிசனமான இடங்களிலே ஆராதித்து கொண்டே வந்தவர்கள் நேராய் வனாந்திரத்தில் எகிப்திலிருந்து விடுதலையாகி வழிநடத்தி வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்ய சொன்னார். வாசிங்க, யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக மோசேன்னு மோசேட்ட சொல்றார். என்ன நடக்குது வனாந்திரத்தில்? 6 லட்சத்திற்கும் அதிகமான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மொத்தம் ஒரு 10-20 லட்சம் இருக்கும். எல்லாம் கீழே வனாந்திரத்தில் வழிநடத்தப்பட்டு வர்றாங்க. மோசே மாத்திரம் காலையிலே குளிச்சு கிளம்பி தன்னை தகுதி செய்து கொண்டு நேராய் அந்த சீனாய் மலை, நீங்கள் மலைன்னொன்னே இமயமலை நினச்சிடக்கூடாது. நம்ம இந்தியாவில் இருக்கோம் பார்த்தீங்களா, இந்திய கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இந்த பைபிள் படிக்கும்போது சில கற்பனை வரும். மலைன்னொன்னே உலகத்திலே பெரிய மலை நம்ம நாட்டில் இருக்குது. அதனால் இமயமலையெல்லாம் எவரெஸ்ட் சிகரம் வர ஏறிட்டு இறங்குறது, ஒரே நாளில் ஏறிட்டு ஒரே நாளில் இறங்க முடியுமா? அதில் இம்பாசிபிள். அப்போ சீனாய் மலை அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கிற அந்த மலைகள்லாம் சும்மா ஒரு உயர்ந்த மேட்டு நிலம், அதை அவர்கள் மலை அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. காலையில் ஏறிட்டு மத்தியானம் கூட கீழே இறங்கிடலாம். கொடுமுடி அப்படின்னு கூட நமக்கு அப்படியே ஒரு பிரம்மாண்டமான மனசில் ஒரு கற்பனை, தொட்டபெட்டா சிகரம் மாதிரி இருக்கும் போல், எவரெஸ்ட் சிகரம் போல் இருக்கும் போல், அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். இல்லை, எல்லாமே சின்ன சின்ன மேட்டு நிலங்கள் தான். அந்த மேட்டு நிலங்கள் சூழ்ந்து தான் எருசலேம் நகரம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த எருசலேம் அந்த அதே மேட்டு நிலத்தில் இருக்கிற அந்த சீனாய் மலை மேலே மோசே ஏறி போய் தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். கடவுள் அவரோடு முகமுகமாய் பேசுகிறார். ஒரு நண்பனை போல பேசுகிறார். ஜனங்களை வழிநடத்தி கொண்டே வருகிறார் மோசே. ஒரு நாள் அப்படி மேலே இருக்கும்போது தான் ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தை திறந்து கொடுத்தார். நம்முடைய திருச்சபை திருமண்டலத்தில் ஓய்வு பெற்ற ஒரு குருவானவர் இப்போ இருக்காங்களா தெரியல. அப்போ நான் யங்ஸ்டராக இருந்தேன். ஆலயத்தில் பின்னால் உட்கார்ந்துருக்கிறேன். ரட்சிக்கப்படாத ஒரு காலம். அப்போமே அந்த குருவானவர் எனக்கு அவர் பிரசங்க நேரம், அவர் பிரசங்கிக்கும் பொழுது வேதாகமத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த புஸ்தகத்துக்கு பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டார். சபையில் வாலிபர்கள்லாம் நாங்கள் சிரித்தோம். ஏன்னா ஏர்வாளை கிண்டல் பண்ணுறதுன்னா ரொம்ப மக்களுக்கு இனிப்பாக இருக்கும் தெரியுமா. நம்ம ஆசீர்வாத குறைச்சலுக்கு காரணமே தான். போதகர்களை கிண்டல் பண்ணுறது, அவங்கள திட்டுறது, அவங்களுக்கு விரோதமாக போய் சண்டை பிடிக்கிறது, இதிலேயே நம்ம குடும்பங்கள் சாபத்திற்குள்ளாக இருக்குது. அவர் கேட்டார், இந்த புத்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார். நாங்கள் சிரித்தோம், மற்றவங்க அமைதியாக இருந்தாங்க. ஒரு சில பைபிள் அப்படின்னாங்க. பைபிள் தான் எல்லாத்துக்கும் தெரியுமே. இப்போ அவர் சொன்னார், இந்த புத்தகத்துக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கிறேன் அப்படின்னார். இப்போ என்ன பேர் வச்சுருக்காரு ஐயான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னார். காணவில்லை அப்படின்னு. இது காணவில்லையா அப்படின்னு சொன்னவர் சொன்னார், அந்த காலங்களில், அந்த காலம்னா நான் 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் நான் சொல்கிறது விளங்கும். 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு, இப்போ எனக்கு 60 வயசு மேலே ஆயிடுச்சு இல்லையா, சீனியர் சிட்டிசன், எங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் எந்த மீடியாவும் கிடையாது. அப்போ ஒரே மீடியா செய்தித்தாள், தினத்தந்தி, தினமலர், அவ்வளோதான். இந்த தினத்தந்தியில் அந்த காலங்களில் ஆலங்குளம், திருநெல்வேலி எல்லாத்துலேயும் ஒரு விளம்பரம் வரும். காணவில்லை, ஒரு பையன் படம் போட்டிருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் 5 பிள்ளைகள், 6 பிள்ளைகள், 10 பிள்ளைகள் இப்படி இருக்கும். சரிதானா? அப்போது பிள்ளைகளை பெற்றோர் கண்டிப்பாங்க. ஏன்னா பொதுவாக பிள்ளைங்க 1ஆம் கிளாஸில் எல்லாம் ஃபஸ்ட் ரேங்காக தான் இருக்கும். எல்லாம் இந்த 9th 10th 11th 12th இந்த அடலசன்ஸ் பீரியடில் வரும்போது தான் அவனுடைய நட்பு வட்டாரம் அசிங்கமாக போயிடும், தப்பாக போயிடும். தம் அடிக்க பழகியிருப்பான், தண்ணி அடிக்க பழகுவான். இப்படியெல்லாம் கெட்ட பழக்கங்கள் வந்த உடனே படிப்பு 0 ஆயிடும். அப்போ அப்பாவுக்கு இது பொறுக்காது. அப்பா கிராமம் தானே, அப்படி காதில் விழுந்துடும். அப்பாவுடைய நண்பர்கள் சொல்லி, உன் பையன் அன்றைக்கு அந்த பனைமரத்தடியில் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி பார்த்தேன்ருவான். நியூஸ் எப்படியும் வீட்டுக்கு வந்து வரட்டு ராஸ்கல் அப்படின்ட்டு இருப்பார். நம்ம வீட்டுக்குள்ளே வருவோம், ஒன்றும் தெரியாத மாதிரி, வாடாங்க, பெல்ட்டை கலத்தி 4 இழுப்பு இழுப்பார். அடி தாங்காமலே நிறைய பசங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த 17 18 இந்த வயது காலகட்டத்தில் வீட்டை விட்டு ஓடிடுவோம். அப்போ அந்த பேரண்ட்டு விளம்பரம் கொடுப்பான், காணவில்லை, படத்தில் காண்கிற மகேஷ் அப்படின்னு வச்சுடுவோமே,
ஒரு பேர் மகேஷ், 17 வயது. இத்தனாம் தேதியிலேருந்து வீட்டை விட்டு ஓடிட்டார். வீட்டை விட்டு போகும்போது மஞ்சள் கலரில் ஒரு டிஷர்ட் போட்டிருந்தார், கருப்பு கலரில் ஒரு பேண்ட் அணிந்திருந்தார். இவரை கண்டுபிடித்து கொடுக்கிறவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே 2 லைன் அந்த விளம்பரத்தில் இருக்கும். மகனே, இந்த விளம்பரத்தை பார்த்த உடனே நீ எங்கே இருந்தாலும் வந்துறியா? நீ போனதுலேருந்து அம்மா அழுதுகிட்டே இருக்கா, நம்ம வீடே இருட்டா இருக்கு. எங்க நல்லவன் வீட்டை விட்டு ஓடுவானா? நல்லவன் அப்பாவை கீழ்ப்படுகிற பிள்ளை, அவன் ஏன் வீட்டை விட்டு ஓடுறான்? அவன் வீட்டில் இருப்பான். கெட்டவன், தகாத சிநேகிதர்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் கண்டிச்ச உடனே வீட்டை விட்டு ஓடிட்டான். கள்ளனே ஆனாலும் தான் பெற்ற பிள்ளை அல்லவா, அந்த தகப்பனுடைய உள்ளம் ஏங்குது. மகனே, இனிமே அடிக்க மாட்டோம்ப்பா, நீ எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்துறியா? அதே போன்ற ஒரு புஸ்தகம் தான் இது. இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தை நீங்கள் வாசித்து பார்த்தாலும் தான் மகனை இழந்த ஒரு தகப்பனுடைய வேதனை நிறைந்த புத்தகம் இது. நான் பிரசங்கிக்கிற இந்த நேரத்திலும் ஆண்டவர் இந்த பூமியை பார்த்தல்லது ஆலங்குளத்தை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம், நீ எங்கே அப்பா இருக்கிறாய்? துயர சத்தம் இன்றும் துணித்துக் கொண்டிருக்கிறது. சீனாய் மலையில் இருக்காரு, ஜனங்கள் எல்லாம் அவருடைய ஜனம் கீழே இருக்காங்க. அப்போ மோசேட்ட சொல்றாரு, தன் உள்ளத்தை திறந்து கொடுக்கிறார். நம்ம சில நேரங்களில் பிதாவாகிய தெய்வம்னாலே அவர் ரொம்ப கடுமையானவர், ரொம்ப கோபக்காரரு. அவர் பழைய ஏற்பாட்டில் எழுதின வசனங்கள்லாம் வாசித்தா உன்னை அழிப்பேன், ஒழிப்பேன், உன் உச்சந்தலையை உடைப்பேன், இப்படிலாம் இருக்குது. அவர் ரொம்ப கோபக்காரரு. ஏசுநாதர் தான் சாதுவான சாமி. ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை திருப்பி கொடுனாரு. நீ எத்தனை தடவை வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு நம்மளா ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இல்லை இல்லை, பிதாவாகிய தெய்வம் மோசேயின் இடத்துல தன் இருதயத்தை திறந்து காண்பிக்கிறார். மோசே, நான் எஜமான் மாதிரி மேலே இருந்து கொண்டு உன்னிடத்தில் பேசி நீ போய் இந்த ஜனங்களை வழிநடத்துவது எனக்கு பிரியமில்லை. அது என் ஜனம், அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் தான், அவர்கள் வழிவி போகிற இருதயம் உள்ளவர்கள் தான். எத்தனை வருஷமா அவருக்கு இந்த ஜனங்களை பிடிக்காதான்? 40 வருஷமாய் இந்த ஜனத்தை நான் அரோசித்து அவர்கள் வழிவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய கோபத்திலே, என்னுடைய இளைப்பாறுதலிலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொன்ன சந்ததி 40 வருடம்தான் வனாந்தரத்தில் வழி நடந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வந்த முதல் நாளே ஆண்டவருக்கு தெரியும் இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம், வழிவி போகிற இருதயம் உள்ள ஜனம், நன்றி கெட்ட ஜனம் அவருக்கு தெரியும். ஆனாலும் என்ன, என் ஜனம் அல்லவா, என் பிள்ளைகள் அல்லவா மோசே, அதனால நான் அவங்க நடுவில் வாசம் பண்ணணும்ப்பா. அதனால ஒரு சர்ச்சு, ஒரு ஆசரிப்பு கூடாரம், இந்த ஃபர்ஸ்ட் சர்ச், இந்த மொபைல் சர்ச், ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை வனாந்தரத்தில் நிர்மாணம் செய். பகலில் மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அங்கே நிற்கும். மேகம் நகர துவங்கினால் மொபைல் சர்ச்சை அப்படி சுருட்டிக்கிட்டு ஆசாரியர்கள் தோளில் சுமந்துக்கிட்டு அப்படியே போங்க, நடக்க ஆரம்பிச்சிருங்க. எங்கே மேகம் நிற்கிறதோ அல்லது எங்கே அந்த இரவிலே அக்கினி ஸ்தம்பம் நிற்கிறதோ அந்த இடத்திலே உடனே இந்த கூடாரத்தை போட்டு அங்கே ஆலயத்திலே ஆராதியுங்கள். நான் உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருப்பேன். அந்த யாத்ராகமம் 25 ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். அதில் நீங்கள் அப்படியே வாசித்துக்கிட்டே 8வது வசனம் வாசித்தோம், அப்படி வாசித்துக்கிட்டே வந்தீங்கன்னா 12, 13, 14 வந்தீங்கன்னா அங்கே சொல்லுவார் மோசேட்ட, மோசே மகா பரிசுத்தலத்தில் கிருபாசன பெட்டி வை, அதன் மேலே சாட்சி பிரமாணத்தை வை, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கடவுள் மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் சந்திப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்த இடம் தேவனுடைய ஆலயம் என்றால் தேவனுடைய ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமானது என்று நீங்கள் பாருங்கள். நிறைய சொன்ன இன்னைக்கு அந்த ஆசிரியர் கூடாரத்திலே நமக்கு டைம் முடிஞ்சிடும்.
உள்ளே மகா பரிசுத்தத்திலே அப்படி வை, அங்கே நான் உன்னை சந்திப்பேன், என் வார்த்தைகளை கேட்டு ஜனங்களுக்கு சொல். மோசே ஒரு காரியம் செய்யணும். ராத்திரி ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரம் கோத்திரமாய் கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் இல்லையா, அந்த கூடாரங்களில் போய் படுக்க சொல். ஒருத்தர் ராத்திரி வெளியில் சுத்தப்பட. ராத்திரி ஆனால் அத்தனை இஸ்ரவேலர்கள் உள்ள போய் படுக்கணும். ஏன் ஆண்டவரே? நடுராத்திரியில் என் மகிமை ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து எழுந்து பாளையம் எங்கும் அப்படியே நான் சுற்றி நடந்து வருவேன். நான் பரிசுத்தமான தெய்வம், ஜனங்கள் அசுத்தமானவர்கள். ஒருவேளை என் மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பாளையத்தை சுற்றி நடந்து வரும் பொழுது யாதாகிலும் ஒருவன் வெளியே வந்து என் மகிமையை பார்த்துட்டா பார்த்த இடத்துல செத்துருவான். இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை. ஆகவே எல்லாரையும் உள்ள போய் படுக்க சொல்லியா, நான் நடுராத்திரியில் பாளையத்தை உலாவி வருவேன். ஏன் ஆண்டவரே? பகல் முழுசும் உள்ளே இருந்ததுனால கால் வலியா உமக்கு? அல்லது ராத்திரியில் ஏன் வாக்கிங் போறீங்க? நாங்கள் தான் மனிதர்கள் கண்டதை தின்னுட்டு டாக்டர் சொல்றதையும் கேட்காம சுகர் வியாதி பிரஷர் வியாதின்னு எல்லா வியாதியும் வாங்கி வச்சுக்கிட்டு காலையில் 3 கிலோமீட்டர் நட, சாயங்காலம் 5 கிலோமீட்டர் சைக்கிள் மீதின்னு எங்களை டாக்டர் போட்டு உழுக்க தடவிட்டு இருக்கார். நீங்க எதுக்கு ஆண்டவரே? ஆண்டவருடைய உள்ளம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் என்னை பார்த்தா செத்துருவாங்க, அவங்க வெளியில் வரக்கூடாது. ஆனால் நான் ராத்திரியில் பாளையமெங்கும் அப்படி சுற்றி வந்து என் மக்களை நான் பார்க்க விரும்புகிறேன். ஏங்க, உங்களையும் என்னையும் பார்ப்பதற்கு ஒரு தகப்பனை விட அதிக பாசம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் காலங்கள் நிறைவேறின பொழுது கன்னியின் வயிற்றிலே தானே மனிதனாய் இயேசு என்கிற பெயரிலே அவர் அவதரித்து மனிதனானார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சென்னையில் ஒரு வயதான ஒரு குருவானவர், பரிசுத்தவான், இயேசுதாசன் பேர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். நிறைய பாடல் எழுதி இருக்கிறார். அவருடைய பாடல் முழுவதுமே இயேசுவின் அன்பை பற்றி இருக்கும், அல்லது 2ஆம் வருகையை பற்றி இருக்கும். அவர் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார் போல. அவர் இறந்துட்டார். அந்த பரிசுத்தவான் இயேசுதாசன் அவருடைய பிரசங்கத்தை கேட்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவருடைய பிரசங்கத்திலே ஒரு நாள் அவர் சொல்லுகிறார், நான் திருமணமான புதிதில் என் மனைவியை அளவு கடந்து நான் நேசித்தேன். அவளும் என்னை கடவுளுக்கு இணையாய் என்னை நேசித்தாள். ஆண்டவனே என்று சொல்லி சாராள் தன்னை கீழ்ப்படுத்தினது மாதிரி என் மனைவி எனக்கு அவ்வளவு அன்பு செலுத்தினாள், கீழ்ப்படிந்தாள். நானும் என் உயிரை போல் அவளை நேசித்தேன். திருமணமாகி 1 வருடத்தில் அவளுக்கு முதல் குழந்தை பிறக்கும் அந்த பிரசவ நேரம் வந்தது. அன்பின் மிகுதியினால் தாய் வீட்டுக்கு கூட அவளை அனுப்பலை, நானே பார்த்து கொள்கிறேன் என்று அவளை என்னோடு வைத்து கொண்டேன். ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. அதுவரை என் மனைவி ஒரு சின்ன காரியம் கூட எங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததே இல்லை. நான் அவளை அடித்ததில்லை, நான் அவளை திட்டினதில்லை, அவளும் என்னை அடித்ததில்லை, திட்டினதில்லை. எங்கள் 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாதனால என் மனைவி எப்படி அழுவானே எனக்கு தெரியாது. நான் கேட்டதே இல்லை. முதல் முறையாய் பிரசவத்திற்கு என்னுடைய தகுதிக்கு தக்க, அப்போல்லாம் குருவானவர்களுக்கு ரொம்ப குறைச்ச சம்பளம். ஆகவே ஒரு சின்ன ஒரு ஆஸ்பத்திரியில் நான் பிரசவ வார்டில், அதாவது லேபர் வார்டில் அவளை சேர்த்துட்டு வெளியில் நின்று கொண்டிருக்கிறேன். நேரம் போய்கொண்டே இருக்கிறது. என் உள்ளம் துதித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, சுகப்பிரசவம் ஆகணுமே ஆண்டவரே, குழந்தை நல்லபடியாக பிறக்கணுமே ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு மரண ஓலம், ஓன்னு கதறும் சத்தம், என் மனைவியினுடைய அழுகுரல். அந்த குரல் நான் முதல் முறையாய் அவள் மரண பயத்தில் அலறுகிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே என் இருதயத்தை யாரோ பிசைந்தது போல ஒரு துக்கம். ஒரு வினாடிதான், அடுத்த வினாடி ஒரு மெய்யான அமைதி
என் இருதயத்தை நிரப்பியது. ஆனால் அவள் கூப்பாடு போட்டுக்கொண்டே இருக்கிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள், அலறுகிறாள். எனக்குள்ள அந்த சத்தம் வந்த வினாடி என் உள்ளத்தை யாரோ பிசைவது போல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனால் அடுத்த வினாடி என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. எனக்கு புரியவே இல்லை. என் உள்ள மகிழ்ச்சியால் நிறைந்தது, அமைதலாய் மாறியது. காரணம் என்ன தெரியுமா? அழட்டும், என் மனைவி அழட்டும். இந்த அழுகைக்கு பின்னால், இந்த மரண ஓலத்துக்கு பின்னால் எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அது ஆணோ பொண்ணோ, எனக்கு ஒரு குழந்தை என்னை போல இருக்கும். என் சாயலின்படி, என் ரூபத்தின்படி என்னை போலவே எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த பிள்ளை அப்பான்னு நீ கூப்பிடும், அப்பான்னு நீ கூப்பிடும். அப்போதான் அவர் சொல்றாரு, அதற்கு முன்பே நான் 10 வருடமாய் திருச்சபையில பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் எனக்கு புரியவே இல்லை. அவரோ இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்தும வருத்தத்தை கண்டு அவர் அமைதியாய் இருப்பார். கெத்செமனே தோட்டத்தில் தான் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முதல் நாள் இரவு மும்முறை தரையிலே முகங்குப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னால் சுமக்க முடியாது, ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று கதறினார். மகன் என்ற ஸ்தானத்தில், நான் தகப்பன் என்ற ஸ்தானத்தில் பிதாவாகிய தெய்வம் ஒரு வார்த்தை தானும் தன் பிள்ளையினிடத்தில் பேசவே இல்லை. மறுநாள் சிலுவையிலே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறி அழும் பொழுது கூட பிதாவாகிய தெய்வம் ஒரு வார்த்தை தானும் தன் பிள்ளையினிடத்தில் பேசவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அழட்டும், என் மகன் சாகட்டும், ஜீவனை கொடுக்கட்டும். இவனுடைய மரணத்திற்கு பின்னால், இவருடைய மரணத்திற்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் என்னை அப்பான்னு கூப்பிடுவாங்க. சர்ச்சுக்கு வந்து அப்பா, பிதாவேன்னு கூப்பிடுவாங்க. அவர்கள் எல்லாரும் என் சாயல், என் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட தேவச்சனம். இந்த மரணத்திற்கு பின்னால் அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள், அந்த பாடு மரணங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரையும் என்னுடைய பிள்ளையாய் மாற்றப் போகிறேன். அவர்கள் திரள் திரளாய் ஆலயத்துக்குள்ளே வந்து அப்பான்னு நீ கூடுவாங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது அப்பான்னு கூப்பிட்டு பாருங்களேன், உங்க பக்கத்துல வந்து ஏசப்பா நிற்பாங்க. நீங்க அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. நம்ம ஜெபிக்கிறோம், நான் குறை சொல்றேன்னு தயவு செய்து நீங்க நினைக்கண்டா. பல மணி நேரம் கூட சில நேரம் ஜெபிக்கிறோம். நம்ம என்ன ஜெபிக்கிறோம்? முதல்ல கொஞ்ச நேரம் தோத்திரம் சொல்கிறோம், அப்புறம் 2-3 பாட்டு பாடுறோம், பாவ அறிக்கை செய்கிறோம். அதுக்கப்புறம் நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஜெப குறிப்புகள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாத்துக்காகவும் நம்முடைய வெப்ராணத்தெல்லாம் சொல்கிறோம், நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லுறோம். அப்புறம் இந்தியாவுக்காக சில நேரங்களில் விசேஷமாக அஸ்ஸாமுக்காய் ஜெபிக்கிறோம், நாகாலாந்துக்காய் ஜெபிக்கிறோம், மணிப்பூருக்காய் ஜெபிக்கிறோம், தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறோம். நான் எதையுமே தவறுன்னு சொல்லலை. அப்படி எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே பிதாவாகிய தெய்வம் அங்கே வந்து நிற்கிறார், அரூபியாய் நிற்கிறார். நம்முடைய வெற்று கண்களுக்கு அவர் தெரிய மாட்டார், தெரியவும் கூடாது. அவர் வந்து நிற்கிறார். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் எல்லாம் முடிகிற வரை அவர் காத்து கொண்டே இருப்பார். நம்ம என்ன செய்கிறோம்? இதுக்குள்ளே 2 மணி நேரம் அல்லது சர்ச்சில் வந்து 3 மணி நேரம் முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு எழும்பி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு படுத்துரு. ஆண்டவர் பார்க்கார். இவ்வளவு நேரமும் என் மகன் முன்னால், என் மகா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தா, முன்னால் நின்று ஜெபத்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேனே. தாம் பிரச்சனையை சொன்னா, வேதனையை சொன்னா, கஷ்டங்களை சொன்னாங்க, கவலைகளை சொன்னாங்க, ஆத்ம பாரத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணாங்க, எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு
இப்படி போயிட்டாங்களே. ஒரு 50 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு இப்போ நான் சொல்கிற குறிப்பு விலகும், சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. அந்த காலத்தில் நம்ம ஒன்று வெளியூரில் வேலை வைப்போம், அல்லது வெளியூரில் காலேஜில் படிப்போம், சென்னையில் படிப்போம். அங்கிருந்து நம்ம அப்பாவுக்கு கடிதம் தான் போட முடியும், வேறு எந்த தொடர்பு சாதனங்கள் கிடையாது. ஒரு கிராமம்னா அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே மட்டும்தான் ஒரு ஃபோன் இருக்கும். அது ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு, பேசலாம் முடியாது. அப்போ ஒரு கடிதம் போடுவோம், அன்புள்ள அப்பாவுக்கு அம்மாவுக்கு, இங்கு நான் நல்ல சுகம், நீங்களும் சுகமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபீஸ் வேணும். நம்ம என்ன லெட்டர் எழுத போகிறோம்? 50 ரூபா ஹாஸ்டல் ஃபீஸு அனுப்புங்க, செலவுக்கு ஒரு 10 ரூபா சேர்த்து அனுப்புங்க, சீக்கிரமாக மணி ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்புள்ள மகன் அப்படின்னு எழுதி முடித்து போஸ்ட் பண்ணிடுவோம். சாதாரணமாக நம்ம அப்பாவுக்கு கடிதம் எழுதும் போதே நான் இங்கு நல்ல சுகம், நீங்கள் சுகமாக இருக்கீங்களான்னு கேட்குறோமே. என்னைக்காவது நீங்கள் ஜெபமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு சுகமே இல்லை, நமக்கு எப்போதும் பிரச்சனை தான். ஏன்னா நம்ம செய்யத்தக்கவைகளை என்ன செய்ய மாட்டோம், செய்யத்தகாதவைகளையே செய்வோம், பண்ணுறது பூரா ஐக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரே. எப்படி சுகம் இருக்கும்? சரி, இருக்காது, விட்டுருங்க. நம்முடைய சுகவீனத்தை எல்லாம் சொல்லிட்டு, பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்து, ஆண்டவரே நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நீங்கள் எப்படிப்பா இருக்கிறீங்க? இன்னைக்காவது கேட்டிருக்கோமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் கடவுளுங்க, அவர் சக்தி வாய்ந்த கடவுள், உலகத்தையே உண்டாக்கினவர். அவருக்கு என்ன தேவை இருக்க போகுது? அதுலேயும் ஒரு புண்ணியாளன் ஒரு பாட்டு எழுதியிருக்கா, உமக்கு உதவி தேவையில்லை அப்படின்னு. எவ்வளவு தவறான திருமறைக்கு விரோதமான பாடல்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு, இப்ப நிறைய வந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு 2 பாட்டு பாடுறேன், அதுக்கப்புறம் அந்த பாட்டை பற்றி ஒரு கேள்வி கேட்கட்டுமா? முதல் பாட்டு அது நான் ஆரம்பித்தாலே நீங்கள் எல்லாம் பாடிடுவீங்க. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். ஒரு 2 லைன் பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கேன்னா உங்களுக்கு போர் அடிச்சு. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். காலம் ஊதி எரிகோவை தகர்ப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்கால துணியோடு நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. அல்லேலூயா. இந்த பாட்டை பாடினா எந்த கூட்டத்தையும் கொஞ்சம் அசைச்சிடலாம். இப்படி ஒரு கீபோர்டு இருந்தால் போதும். தம்பி நல்லா வாசிக்கிறார், அழகாக பாடிடலாம். ஆனால் 60 வயது உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன், 55 வயசுக்கு மேலே நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைகளாக அந்த சர்ச்சில் இருக்கும்போது பிபிஎஸ் அக்காமார் வருவாங்க, பிபிஎஸ் அண்ணாமார் வருவாங்க, வந்து நமக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. 40 வருஷத்துக்கு முந்தின பழைய பாடல். அந்த பாடல் உங்களை எத்தனை பேருக்கு தெரியாது, ஆனால் நான் பாடுறேன், என் கூட சேர்ந்து தெரிஞ்சவங்க என்ன செய்யுங்க, பாடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ தெரியாது தான், கிறிஸ்தவத்தையே திசை மாற்றி இங்கேயே கூப்பிட்டு போயிட்டாங்க. சரிதானா? ரைட். அப்போ இந்த புதிய பாடல் என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா, கானான் என்பது வளமுள்ள நாடு, தேனும் பாலும் போடும் நல்ல நாடு. இழந்த நாட்டை யோசுவாவோடு இஸ்ரவேலர் திரும்ப பெற்றார். கானான் என்பது வளமுள்ள நாடு, தேனும் பாலும் போடும் நல்ல நாடு. இழந்த நாட்டை யோசுவாவோடு இஸ்ரவேலர் திரும்ப பெற்றார். தேவனுக்கு கீழ்ப்படிந்ததா தகர்ந்தது எரிகோ மதில். தேவனுக்கு கீழ்ப்படிந்ததா தகர்ந்தது எரிகோ மதில். சாத்தானின் கோட்டையை தகர்த்திட நாமுமே தேவனுக்கு கீழ்ப்படிவோமே. வெற்றி கீதம் ஆர்ப்பரிப்போமே, வெற்றி கீதம் ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா. நான் கேள்வியை கேட்டா, இஸ்ரவேலர்கள் துதிச்சதுனால எரிகோ இடிஞ்சுதா, அந்த கர்த்தர் சொன்னதுனால எரிகோ இடிஞ்சுதா? சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தர் சொன்னார், யோசுவா இப்படி இப்படி நீ செய்யணும் சொன்னார். சொன்னதுக்கு கீழ்ப்படிச்சதுனால எரிகோ என்ன செஞ்சது? தேவனுக்கு கீழ்ப்படிந்தது தான் இதுல மெயினே ஒளிய. ஆர்ப்பரிக்கிறது, துதிக்கிறது, டான்ஸ் ஆடுறதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. நமக்கு நிறைய விஷயங்களை இப்போ ஒரு 20-25 வருஷமா கிறிஸ்தவ மேடைகள் தப்பாவே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. துதி துதி கட்டுகள். அது எப்படி கட்டுகள்? ஏன் துதிங்களேன்? ஒரு 24 மணி நேரம், 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் உள்ளவங்கெல்லாம் ஒரு 24 மணி நேரம் அங்கே உட்காந்து துதிங்க, கடன் தீர்ந்துருதான்னு பார்ப்போம். தீராது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ கடனாளி ஆயிட்டேன், இல்லை ஏன் தப்பு கூட இருக்கலாம், என் தப்பை முதலாவது மன்னிங்க, கடன் சும்மா ரொம்ப இருக்கு, முடியல, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் வழிகளை திறப்பார். அல்லேலூயா. இங்கே 24 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோடனே கூரையை பிச்சுக்கிட்டு ஒரு மூட தங்கத்தை உள்ளே போட்டிருக்க மாட்டார். ஆண்டவர் இப்படி செய்யவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அவரே குழந்தையா இருந்தார். பெத்லகேமில் பாலகனா பிறந்தார். அவர் குழந்தையா இருக்கும்போது ஏரோது சதி செய்கிறார். என்ன சதி செய்கிறாரு? 2 வயதுக்குட்பட்ட கொலை செய்யும் சொன்னார். இந்த சட்டம் போட்ட உடனே தேவதூதன் வடிவத்தில் ஆண்டவர் யோசேப்கிட்ட பேசுறார். என்ன பேசுறாரு? எப்ப நீ கவலைப்படாத, மரியாள் கவலைப்படாதீங்க, நான் தானே பிறந்திருக்கேன், நான் என்னை காப்பாற்ற தெரியாமலா நான் இருக்கேன்? கடவுள் இல்லையானா? எந்த ரோம வீரர்களுடைய, எந்த ஏரோது இராணுவத்தினுடைய கண்களுக்கும் என் குழந்தைய தெரியாமல் நான் மறைச்சிக்கிறேன். இந்த வீட்டில் தான் இருப்பேன், ஆனால் மறைச்சிக்கிறேன். ஏற்கனவே இப்படி செஞ்சிருக்கார். லோ, புரியலையா? ஏற்கனவே இப்படி செஞ்சிருக்கார். லோத்து வீட்டில் அந்த ஊர்க்காரன் பூரா வந்துட்டான் வீட்டை சுற்றி. டக்குன்னு லோத்தை கையை பிடிச்சி உள்ளே இழுத்து ஊர்க்காரன் அவ்வளோ பேர் கண்ணையும் குருடாக்கிட்டாரா? விடிய விடிய வாசலை தேடி திரிஞ்சுக்கிட்டே இருந்தானா? ஏன் அப்படி ஒரு அற்புதத்தை இங்கே செஞ்சான்னு செய்யல. யோசேப்கிட்ட சொன்னாரு, பிள்ளையின் தாயாகிய மரியாளையும் கூட்டிக் கொண்டு நீ இப்ப எங்க ஓடிப்போ? எகிப்துக்கு ஓடிப்போ, நான் சொல்ற வரைக்கும் அங்கே இரு சொன்னாரா? எங்க 90% அற்புதங்கள், 90% அடையாளங்கள் இயற்கையை ஒட்டியே தான் கர்த்தர் நடத்திட்டு போவார். அல்லேலூயா. தொபுக்கடீர்னு இந்த பணம் வந்து அப்படி விழுந்துறாரு. மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது, சரிதானா? அப்போ ஆண்டவர் மேக்சிமம் இயற்கையை ஒட்டி பண்ணார. சில இடங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த இடத்துல பண்ணாதான் முடியும் வந்தா டக்குன்னு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலையும் சுகமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாத்தையுமே அற்புதம் அப்படியே அந்த சூப்பர் நேச்சுரலாக நடந்துடணும்னு பார்த்து ஏமாந்து போயிரு. என்னத்தை ஜெபம் பண்ணி, அந்த ஊழியக்காரர் வந்தார் ஜெபம் பண்ணேன், இந்த ஊழியக்காரர் வந்தார் ஜெபம் பண்ணேன், ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் நடக்காது. அதனால தான் இந்த லெந்து காலங்களில் உங்களை நீங்கள் எழுந்து கட்டுங்கள். இந்த ஆலயத்தினுடைய பிரமாணம் அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. எருசலேமுக்குள்ளே போனாங்க, கானானுக்குள்ளே. முதல் ஆலயம் சாலமோன் கட்டினார், கட்டடமாய் கட்டப்பட்ட ஆலயம், சரிதானா? அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, இதை பார்க்கிறீர்களே, இந்த கட்டடத்தை எல்லாம் அவருக்கு காமிச்சாங்க. எருசலேம் ஆலயத்தை சுற்றி காமிச்ச பொழுது இயேசு சொன்னார், இதை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை என்ன செய்வேன்? எழுப்புவேனார். அப்போ யூதர்கள் சொன்னாங்க, இதை கட்ட 46 வருஷம் ஆச்சே, நீர் 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவீரோ அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அப்படி பேசினார். அப்போ அது ஆலயத்தினுடைய பரிமாணத்தில் கட்டடத்துக்கு அடுத்து வர்றது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இஸ் ஈக்குவல் டு சர்ச். ஆண்டவருடைய சரீரம்தான் சபையாகிய திருச்சபை, சரீரமாகிய சபை, அவருடைய சரீரம் தான் சர்ச். இந்த சர்ச்சை நீங்கள் எந்த அளவுக்கு நினைச்சுக்கணும் தெரியுமா? அவர் மாம்சமாக உங்கள் வீட்டில் வந்துட்டாருன்னு வச்சுக்கிடுவோம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய், ரத்தம் சொட்ட சொட்ட உங்கள் வீட்டில் வந்து, மகனே உன் வீட்டில் தான் ஏன் தங்க போகிறேன், இது ரட்சண்யபுரம், ரட்சண்யபுரத்தில் தான் நான் தங்க போகிறேன்னு உங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டார்னா அவரை எப்படி பார்ப்பீங்க? அவரை எப்படி கவனிப்பீங்க?
அப்படி இந்த ஆலயத்தை கவனிச்சா போதும். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் இஸ் ஈக்குவல் டு அவருடைய சரீரம். நேர பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. தேவாலயம் தேவாலயம் தேவன் தங்கும் உள்ளம், அது தேவாலயம், அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம், அது தேவாலயம், அது தேவாலயம். அசுத்தம் இல்லா உள்ளம், அது தேவாலயம், அதில் ஆணவம் இல்லா உள்ளம், அது தேவாலயம். அசுத்தம் இல்லா உள்ளம், அது தேவாலயம், அதில் ஆணவம் இல்லா உள்ளம், அது தேவாலயம். இன்முகம் காட்டும் உள்ளம், அது தேவாலயம். இயேசு என்றென்றும் தங்கும் உள்ளம், அது தேவாலயம். இன்முகம் காட்டும் உள்ளம், அது தேவாலயம். இயேசு என்றென்றும் தங்கும் உள்ளம், அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம், அது தேவாலயம், அது தேவாலயம். அல்லேலூயா. இப்போ நம்முடைய சரீரம்தான் தேவன் தங்குகிற ஆலயம். இந்த சரீரத்தை எழுப்பி கட்டுவதற்கு 46 வருஷம் வேண்டாம், ஒரு 46 நாள் போதும். அதிலும் 6 ஞாயிற்றுக்கிழமையை மனமகிழ்ச்சியின் நாள்னு தள்ளிட்டீங்கன்னா 40 நாட்கள் நமக்கு லெந்து காலங்களில் 2-3 வாரத்துக்கு 2 வாரம் கடந்துட்டுல, இது 3ஆவது வாரம். அதனால் இந்த வாரத்தில் இருந்தாது நீங்கள் இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே என்னை உம்முடைய சர்ச்சா பார்க்குறீங்கப்பா அப்படின்னா நான் இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமானவர். எப்படி ஒரு சபை, ஒரு திருச்சபை நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மையமாக இருக்குதோ, அதே போல நாம் தேவனுடைய ஆலயமாய் நடமாடினால் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஒரு அல்லையிலே சொல்லி பார்க்கலாம். நீ நீர் பாய்ச்சலான தோட்டம் போலவும். இந்த வசனத்தை எத்தனை பிரசங்கத்தில் கேட்டிருக்கீங்க, எத்தனை வாக்கு தத்தங்களில் இதை கேட்டிருக்கிறீங்க. இன்னைக்காவது இந்த அர்த்தம் புரிஞ்சுதா? நம்ம இந்த வசனத்தை வாசனை நமக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? அப்பா, எல்லா பிரச்சனையும் கடவுள் என்னைய சரி செய்து என்னைய செழிப்பாக வைப்பார். வீட்டு முன்னாடி ஒரு ஆடி கார், ஒரு நல்ல வீடு, ஒரு ஜெட்டு பிளேன், அதை வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்ட முடியாது, அது ஏர்போர்ட்டில் தான் நிப்பாட்ட முடியும். என்னைய நீர் பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாயின்னு சொன்ன உடனே நம்முடைய பர்சனல் பிளெஸ்ஸிங்ஸ் தான் நம்முடைய உள்ளத்தில் வருது. அப்படித்தான் நம்மளை கெடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு தோட்டம் நீர் பாய்ச்சலாக இருந்தால் என்ன அர்த்தம்? விவசாய பூமி தானே ஆலங்குளம். நீர் பாய்ச்சலான தோட்டம்னா என்ன அர்த்தம்? விளைச்சல் நல்லா இருக்கும். விளைச்சல் நல்லா இருந்தால் அதில் விளைவிக்கப்பட்ட எந்த காய்கறியோ தானியமோ அந்த விவசாயி மட்டுமா தங்க போகிறான்? இல்லை, சந்தையில் கொண்டாந்து விற்பான். அது எத்தனை ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்குது பாருங்க. நீ நீர் பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய் அப்படின்னா, என் மகனே, என் மகளே, நீ இருக்கிற தெருவில், நீ இருக்கிற பகுதியில், நீ இருக்கிற தேவாலயத்தில் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொன்னா என்னை ஆசீர்வதிப்பார், அந்த குறுகின அர்த்தம் இல்லை. ஆண்டவர் ஒரு மனிதனை எதற்கு ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? ஏப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்.
சரிதானா? ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கலையா? ஆசீர்வதித்தார்ல. ஒரே ஒரு வசனம் வாசிங்களேன், நான் டைம் முடிச்சிடுவேன். எபிரேயர் 11:20 வாசிங்க. எபிரேயர் 11:20 வாசிங்க. விசுவாசத்தினாலே வாசிங்க. நல்லா கவனிங்க. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதித்தான். ஈசாக்கு ஒரு அப்பா. இந்த அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, ஏசா யாக்கோப். நல்லவன் கெட்டவன்லாம் இப்போ பேசக்கு நேரம் இல்லை. தகப்பனாகிய ஈசாக்கு ஏசாவையும் யாக்கோபையும் அழைத்து 2 பேர் தலையிலையும் கை வைத்து ஆசீர்வதித்தான். என்ன சொல்லி ஆசீர்வதித்தார்னு ஒரு நோட்டில் எழுதுங்களேன். லெந்து காலம் தானே, வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. ஈசாக்கு தலையில் கையை வச்சு என்னெல்லாம் ஏசா தலையில் கை வச்சு என்னென்னலாம் சொன்னார் நிறைய சொல்லியிருப்பார், எழுதி வச்சுக்கிடுங்க. யாக்கோபு தலையில் கை வச்சு என்னென்னலாம் சொன்னார் அதையும் எழுதி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஏசாவுடைய வரலாறும் பைபிளில் இருக்குது, யாக்கோபுடைய வரலாறும் பைபிளில் தான் இருக்குது. 2ஐயும் எடுத்து வாசிங்களேன். இவர் சொன்ன ஜெபத்தில் சொன்ன வார்த்தையை ஒன்று கூட தரையில் விடாமல் ஏசாவுடைய வாழ்க்கையிலும் யாக்கோவுடைய வாழ்க்கையிலும் அந்த ஜெபம் அப்படியே நடந்துச்சு. நம்ம இப்போ நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய தெரியுமா? இந்த வாரம் கோயிலுக்கு ஒரு நல்ல பிரசங்கர் வராராம்ல, போய் அவர்கிட்ட போய் சோம் பண்ணல. படிப்பே உனக்கு சரியாக வர மாட்டேக்கு, ஞாபக சக்தியே வர மாட்டேக்கு. அந்த ஊழியக்காரர் வரம் பெற்ற ஊழியரான், போய் சோம் பண்ணு அப்படின்னு அப்பா அம்மாவே தள்ளி விடுறாங்க. பைபிள் திருமறை நமக்கு என்ன காட்டுது தெரியுமா? நீ பெற்ற பிள்ளைகள் தலையில் கை வச்சு இனி நடக்க போகிற காரியங்களை, அதுதான் தீர்க்க தரிசனம். இனி என் வாழ்க்கையில், என் பிள்ளை வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு ஒரு தகப்பன் சொல்லணும், ஒரு தாய் சொல்லணும். தலையில் கை வச்சு தான் பிள்ளைக்கு தானே ஜெபிக்கணும். இன்னைக்கு அப்படி ஜெபிக்க முடியல. அயர்வாள்கிட்ட போய் ஜோம் பண்ணிட்டு வந்துறியா, ஒரு காணிக்கை வச்சு முன்னால் போய் ஜோம் பண்ணிட்டு வந்துரு. அல்லது ஒரு பெரிய பிரசங்கியார் நம்ம மாவட்டத்தில் இருக்காரு, அவர் வருதாருன்னு அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணிட்டு வா. ஏன் தெரியுமா? அவங்கெல்லாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கிறாங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். சரியா? நாம் ஆசீர்வாதமான பாத்திரமாக இருந்தால் நாம் பெற்ற பிள்ளைகளை எங்கேயும் அனுப்பண்டா, நாமே ஜெபிக்கலாம். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்முடைய சரீரம் ஆகிய ஆலயம், அதனுடைய சுற்று மதில் முற்றிலுமாய் உடைந்து கிடக்கிறது. உங்க எல்லாரையும் நான் சொல்றேன், என்னையும் சேர்த்தான் சொல்றேன். ஏங்க, முற்றிலுமாய் நம்முடைய மதில் சுவர் இடிந்து கிடக்கிறது. அந்த மதில் சுவர் எதை குறிக்கிறது தெரியுமா? நம்முடைய ஜெப வாழ்க்கை. நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒரு 15 வருடமாய் இந்த செல்போனுடைய தாக்கம், இந்த மொபைல் போனுடைய தாக்கம், சினிமா அந்த காலத்தில் பார்க்கிறதை விட, தேசித்தனம் விபச்சாரம் பண்ணுவதை விட, ஸ்மோக்கிங் போதை வஸ்துக்களை அருந்துவதை விட மகா கொடிய அருவருப்பான பாவம் செல்போனுக்கு அடிமைப்பட்டிருப்பது. 21ஆம் நூற்றாண்டின் பிசிக்ஸினுடைய, பௌதீகம், இயற்பியலினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மொபைல் போன். ஆச்சரியமான பிசிக்ஸ் படித்தவங்களுக்கு, எம்எஸ்சி பிசிக்ஸ் படித்தவங்களுக்குலாம் புரியல. அவ்வளவு ஒரு திறமையான கண்டுபிடிப்பு தான். அது இன்றைக்கு மனிதர்களை சின்ன பிள்ளையிலிருந்து முதிர் வயது உள்ளவர்கள் வரை ராத்திரி 1 மணி வரைக்கும் தூங்க விடாம வச்சிருக்கு. அப்படித்தானே? ஒரு காலத்தில் இந்த செல்போன் வளர்ச்சி அடையாத காலத்தில் டிவி சீரியல் நம்மளை கெடுத்துச்சு. ஒரு 9:30 மணி வரைக்கும் கெடுத்துச்சு. 10:30 வரைக்கும் சீரியல் வந்துச்சு. அதுலேயும் சில அம்மாமார் காலையில் சீரியல் பார்க்கல, அதை 11 மணிக்கு போடுறாம்னு 11:30 வரைக்கும் பிடிச்சிச்சு. இப்போ மொபைல் ஃபோன் வந்த பிறகு ராத்திரி 2 மணி வரைக்கும் தூங்கலை. நான் கேட்குறேன், டாக்டர் சொல்கிறாங்க குறைஞ்சது 8 மணி நேரம் தூங்கணுயா. அப்படி 8 மணி நேரம் தூங்கினா தான் நீங்கள் ஆரோக்கியம் இருக்க முடியலைன்னா வியாதி வருங்கிறாங்க. அப்போ ராத்திரி 2 மணி வரைக்கும் நம்ம மொபைல் ஃபோனோட விழிச்சிருந்துட்டு அப்புறம் தூங்கி அப்புறம் எப்படி காலையில் 4 மணி 5 மணி 6 மணிக்கு நம்ம எழும்ப முடியும்? 8 மணிக்கு தான் எழும்புறான் நம்ம பிள்ளைகள். 8 மணிக்கு அடித்து தான் எழுப்ப வேண்டியிருக்கு.
பல்லு விளக்காம குளிக்காம கூட காலேஜுக்கு போகுது. காலையில லேட் ஆகுது எழும்ப. அப்ப காலை ஜெபம் கட்டாயிருது. எங்க ஜெப வாழ்க்கையை கெடுத்துருச்சுங்க. இதுல நான் உங்களையும் என்னையும் குற்றம் சாட்டுறேன். செல்லுக்கு அடிமையா இருக்கிறோம். மிகப்பெரிய பாவம். விபச்சாரம், வேசித்தனத்தை விட கொடிய பாவம். அவ்வளோ பெரிய பாவத்தை கையில வச்சுக்கிட்டு 10 மணிக்கு மேல தூங்காம இருந்தோம்னா இன்னைக்கு எந்த வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கு சொல்லும்? மனசை, அதாவது நம்ம பிராக்டிக்கலா பேசுவோமே. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிராமங்கள்ல 7 மணிக்கு ஆலயத்தில் ஒரு மணி அடிக்கும். சில ஆலயத்தில் விஜில் சர்வீஸ் இருக்கும், ஒரு 15 மினிட்ஸ். அந்த ஆலய ஆராதனை முடிஞ்ச உடனே ஐயர்வாள் என்ன செய்வார், அங்கே போட்டுட்டு அப்படியே கிராமத்தில் அப்படியே ஒரு வாக்கி வருவார். ஏன்னா அந்த காலத்தில் சின்ன கிராமங்கள், மத்தியில் ஒரு ஆலயம், குருமனை, ஒரு ஓட்டு வீடு, ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஓட்டு பள்ளிக்கூடம், அவ்வளோதான் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும். வடக்கு தெரு, தெற்கு தெரு, கிழக்கு தெரு, மேற்கு தெரு, அவ்வளோதான் ஊர். அந்த 4 தெருலையும் கிறிஸ்தவ மக்கள் இருப்பாங்க. கிறிஸ்தவ ஊர்களாக இருக்கும். எருசலேம், கானாவூர், நாயினூர், இதெல்லாம் என்னங்கிறிய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கிராமங்களுடைய பேர் சொல்கிறேன். பைபிளில் உள்ள பேர் வச்சுருக்கான், அவ்வளோ வேறும் அப்படின்னு அர்த்தம். நாயினூரில் எல்லாம் கிறிஸ்தவர்கள். அங்கே எல்லாமே கிறிஸ்தவ கிராமங்கள். இப்போ போதகர் 7:30 மணிக்கு அப்படி ஒரு வாக்கு வருவார். ஏன் தெரியுமா? எல்லார் வீட்லேயும் இந்த ஆலய மணி அடித்து விஜில் சர்வீஸ் முடிஞ்ச உடனே வீட்டில் குடும்பமாக வட்டமாக உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடணும். குடும்ப ஜெபம். ஒரு வீட்டில் சத்தம் இல்லைன்னா உள்ளே வந்துடுவார், ஐயர்வாள் உள்ளே வந்துடுவார். இன்னைக்கு ஐயர்வாள் வர முடியுமா? அத்துமீறி நுழைந்தார் போதகர், மறுநாளே வந்துடும் யூடியூப்ல. இவரை மாற்ற வேண்டும். பிஷப்ட்ட போயிடுவாங்க, இவர் எங்களுக்கு லைக் பண்ண மாட்டார். அன்னைக்கு அப்படி சுற்றி வந்த அந்த குடும்ப ஜெபம் ஒரு 7:30 மணிக்கு நடக்கும். 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு 8, 8:15, 8:30க்கெல்லாம் அடங்கிரும் கிராமம். ஆனால் இன்னைக்கு அதே கிராமம் ராத்திரி 2 மணி வரைக்கும் அடங்கலை. எப்போ மொபைலை ஆன் பண்ணாலும் ராத்திரி 1 மணிக்கும் விழிச்சிருக்கிறான். நம்முடைய ஜெப வாழ்வு இடிந்து கிடக்கிறது பிரியமானவர்களே. அதை நாம் எழுந்து கட்ட வேண்டும். எழுந்து ஜெபிப்போமா? நாளைக்கு தொடர் பிரசங்கம் தான். நாளைக்கும் உங்களோடு இதே